சாங்கை ட்ரோல் பண்ணுறாங்க, ஸ்ரீகாந்த் ட்ரோல் பண்ணுறாங்க, கொரியோகிராஃபரை ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த எல்லாமே பண்ணுறாங்க. என்னையும் ட்ரோல் பண்ணுறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க. ஹீரோவோட எஃபெக்ட் கீழே போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஹீரோ இத்தனை நாள் ஒன்றுமே வேற வேற பண்ணிட்டு ஒரு ஹீரோவா இல்லாமல் இருந்தார். அப்போல்லாம் எங்கே போனீங்க? இவ்வளோ பேர் ட்ரோல் பண்ணுறாங்களே, இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன்னு. என்னோட காசெல்லாம் போய் அதுக்கப்புறம் நானே திருப்பி காசு கொண்டு வந்து ஏன் சில சாங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். they spend like 3 crores 4 crores அந்த சாங்லாம் வெளியவே கூட தெரியாது. அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது பார்த்துட்டு போயிடுவாங்க. இது இவ்வளோ நல்லா ட்ரெண்ட் ஆயிருக்குன்னா இப்படிலாம் இருக்கிறதுனால தான் நான் இருக்கு. அவர் வந்து ரொம்ப ரசிச்சு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ராசாத்தி மனசு ராசா அதை பாடினோன்னு he felt shy. அப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் யாரு நடுவில் நிற்கிறது, யார் இது நிற்கிறது. எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ரியலி ஷை அண்ட் இது ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இப்படி சண்டை போடுறாங்க, இவ்வளோ பெரிய ஆளுங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு. இந்த மூவி தான் நம்பர் 1ல இருக்கு. இப்போ அவுட் ஆஃப் 10 மூவிஸ் ரிலீசிங் ஆன் 14th. செகண்ட்ல வந்து கேப்டன் அமெரிக்கா இருக்கு. என்னோட ப்ரொடக்ஷனில் நான் தான் லீட் பண்ணுவேன், ஃபீமேல் லீட். அது ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கொடுக்க மாட்டேன். வாவ் தமிழா யோர்ஸ்க்கு வணக்கம். இந்த இன்ட்ராக்ஷன் யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, தினசரி படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோயின் சிந்தியா லோர்டே அவங்க நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட தான் எந்த இன்ட்ராக்ஷன் இருக்க போகுது. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ். படம் வந்து February 14th ரிலீஸ் ஆகுது. எஸ். ஸோ எப்படி இருக்கு ஃபீல்? I'm so excited. நான் வந்து இவ்வளோ நாளாக ஆல்மோஸ்ட் 1.5 years 18 months we worked hard for this movie. Finally it's coming into theaters 14th as you said, like Valentine's Day 14th அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறோம். முடிச்சப்பவே எங்களுக்கு தெரிஞ்சிச்சு this is gonna be a very good one. It will be well received by audience-ன்னு. அது நேற்று எங்களுக்கு இதுக்கப்புறம் ரொம்பவே confirmed. So I'm happy today. I'm in a good happy mood. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹைப் கிரியேட் ஆனது வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்தது தான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஹைப் கிரியேட் ஆச்சு. ஸோ அந்த ஹைப்பில் வந்து இளையராஜா சார் வந்து இந்த மாதிரி ஒரு சாங் போட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு எல்லாத்துக்குமே ஒரு கியூரியஸாக இருந்துச்சு. ஸோ அந்த சாங் எப்படி உருவாச்சு? ராஜாஸோட மியூசிக் என்னோட மூவிக்கு வேணும்னு எனக்கு ஆசை. அவர் வந்து he said okay to do music for me. அதுக்கப்புறம் வந்து ஐ ஆஸ்க் ஃபார் 80 songs. எனக்கு 80 songs தான் பிடிக்கும். அவரோட சாங்ஸ் 80 songs தான் நான் பாடுவேன். ஸோ எனக்கு பிடிக்கும். அது நான் சொன்னேன். அவர் வந்து உங்களுக்கு வந்து ஐ டூ வெஸ்டர்ன் ஃபார் யூ அப்படின்னு. நான் வந்து எனக்கு 80s தான் வேணும்னு நான் சரி நான் பிகாஸ் ஐ ஹவ் 5 songs in this மூவியில் 5 song இருக்கு. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஜோனர் லைக் ஒன்று வெஸ்டர்ன், ஒன்று 80s, ஒன்று வந்து கொத்து பாட்டு, அது மாதிரி நிறையா இருக்கு. எல்லாம் பண்ணி கொடுத்தப்போ நான் வந்து சரி அவருக்கு எனக்கு பிடிச்ச சாங் போட்டிருக்காரு. வெஸ்டர்ன் ஓகே. அந்த வெஸ்டர்ன் சாங் தான் ஒரு சாங் ஃபர்ஸ்ட் சிங்கிள் தேடி தேடின்னு ஒரு சாங்கு. அதில் கூட வந்து he said he wanted to do like English wordsலாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்கிட்ட சொல்லி என்கிட்ட சொன்னார். நான் வந்து எனக்கு I'm not interested in English. தமிழ்னா தமிழில் இருக்கணும், இங்கிலீஷ்லாம் போட்டு இந்த பாட்டை வந்து இது பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். தென் he asked again. அப்புறம் வந்து தென் ஃபைனலி நான் போடலை எதுவுமே, அதுவே நல்லா இருக்குன்னு விட்டுட்டோம். ஸோ அதனால அந்த சாங்கு அப்படிதான் அந்த சாங் வந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் சாங்கு அவர் எனக்கு கேட்டும் நான் போட்டு கொடுத்தாங்க. ஸோ இப்போ ராஜா சார் வந்து சொல்றாரு இந்த சாங்ல வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க வந்து ஸ்கிப் பண்றீங்க. ஸோ அதை அவர் எப்படி எடுத்துக்கிட்டாரு? அவர் ஐ ஃபீல் லைக் எனக்கு வேணாம் அப்படிங்கிறப்போ வந்து நான் வந்து ப்ரொடியூசர்னால வேணாம்னு சொல்ல எடுத்துக்கல. அவர் வந்து அந்த மூவிக்கு இருக்கணும், அந்த சாங்குக்கு இருக்கணும்னு நினைச்சாரு. எனக்கு வந்து அது ஒட்டாது மாதிரி ஓன்ட் பி கனெக்டட், அது மாதிரி நல்லா இருக்காதுன்னு ஃபீல் இருந்து எனக்கு பிகாஸ் ஐ வாண்ட் அ ரியல் தமிழில் நல்ல ஒரு இது மாதிரி தான் லிரிக்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து ஒரு நான் சொல்கிறதா கேட்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிலாம் கிடையாது அவர். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்ததுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ வைரல் ஆச்சோ அதே சமயம் மீம்ஸ் அண்ட் ட்ரால்ஸும் வந்துச்சு. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து? வைரல் ஆனால்தான் ட்ரோல்ஸ் வந்துச்சு. இந்த ட்ரோலிங் ஒரு இனிஷியலாக எனக்கு வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா யூ நாட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நம்ம வந்து அந்த ட்ரோல் ஒருத்தவங்களை பண்ணுறாங்கன்னா தே ஆல்ரெடி பப்ளிக் ஃபிகர். நம்ம நார்மல் ஆர்டினரி சிட்டிசனை யாரும் ட்ரோல் பண்ண மாட்டாங்க. ரோட்டில் ஒருத்தர் போயிட்டு இருக்காங்கன்னா நீ இப்படி இருக்க அப்படி இருக்கேன்னு ட்ரோல் பண்ணுவோமா? மாட்டோம். நீங்கள் பப்ளிக் ஃபிகராக இருந்து பெரிய ஆளாக இருந்தால் தான் பண்ணுவாங்க. அது எனக்கு ஸ்டார்டிங் ஒரு ஃபர்ஸ்ட் 3 days எனக்கு அது புரியல. எனக்கு ஐ ஃபெல்ட் ரியலி பேட். ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவியில் என்ன யாருன்னு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் வந்து ஐ டிட் நாட் பிகம் லைக் ரியலி எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி நான் ஆகலை ஃபர்ஸ்ட் மூவியில்.
ஸோ அதை வந்து எனக்கு ட்ரோல் பண்ணோன்னா I was like why the people are doing this thing அதுவும் லைக் எல்லா சாங்கை ட்ரோல் பண்ணுறாங்க, ஸ்ரீகாந்த் ட்ரோல் பண்ணுறாங்க, கொரியோகிராஃபரை ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த எல்லாமே பண்ணுறாங்க, என்னையும் ட்ரோல் பண்ணுறாங்க, பாடி ஷேமிங் பண்ணுறாங்க, இப்படி இருக்கீங்க அப்படி இருக்காங்க, அவர் கூட ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. ஆனால் அது அது வந்து ஒரு இதாக தான் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம். ஏன்னா அப்படி ட்ரோல் பண்ணலைன்னா அவங்க கூட நான் வந்து ஒரு கனெக்ஷனாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. இப்போ ட்ரோல் பண்ணனால எல்லாருமே நெகட்டிவ்ல ரொம்ப நாள் இருக்க முடியாது இல்லைங்க. தே ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் தட் ஃபார் அஸ் ஆஃப்டர் சம் டைம். நம்ம எல்லாருமே ஹியூமன் பீயிங்காக அதில் இருக்க மாட்டோம், அதிகமாக பாசிட்டிவ் தான் வருவோம். எவ்ரிவன் இஸ் பாசிட்டிவ் ரைட். இவங்களுக்கு வந்து ஸ்ரீகாந்த் வந்து ஹீரோவா கரெக்டாக இருக்க மாட்டாங்க, இவங்களுக்கு வந்து லெஜண்ட் சரவணன் இருக்கிறாரு, அவர் தான் கரெக்டாக இருப்பாங்க சொல்லி நிறைய மீம்ஸ் எல்லாம் போச்சு. ஸோ அதை பற்றி உங்களுக்கு கருத்து? ஒரே ஆன்சர் என்னன்னா, இதே நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாமல் ஹீரோயினாக இருக்கேன்னா நான் நம்ம அப்பியரன்ஸ் எப்படி இருந்தாலும் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா வந்து ஹீரோயின் மட்டும்தான். ஏன்னா நான் காசு கொடுக்கல அந்த அந்த அவருக்கு ஸ்ரீகாந்த்க்கு, ப்ரொடியூசர் கொடுக்குறாரு, நான் ஹீரோயினாக வரேன். ஸ்ரீகாந்த் வந்து ஒரு இந்த ஹீரோவாக தான் அவங்க எல்லாரும் பார்த்துருக்காங்க, ஒரு ரொமான்டிக் ஹீரோ, ஒரு சார்மிங் பர்சனா. ஸோ இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து அவருக்கு ஹீரோயினாக பண்ணுறப்போ அவங்க இந்த ப்ரொடியூசர் வந்து அந்த ப்ரொடியூசர் தான் காசு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஹீரோயினுக்கு தான் அந்த ஹீரோயின் தான் வந்து டாமினேட் பண்ணுறாங்க இப்போ. ஏன்னா அவங்க ப்ரொடியூசராக இருக்காங்க, யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்க தான் டாமினேஷன் இங்கே ரைட். ஸோ அவங்க வந்து அப்போ வந்து ஷீ இஸ் டாமினேட்டிங். ஸோ அவங்க பார்க்குறவங்களுக்கு எல்லாம் வந்து அந்த ஹீரோயின் வந்து ஹீரோவை டாமினேட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல். இந்த மூவி பார்த்ததுக்கு அப்புறம் தெரியும் ஏன்டா அப்படி சொன்னோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபீல்னால வந்து என்ன சொல்றாங்க, அவருக்கு வந்து ஒரு எஃபெக்ட் இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அந்த சாங் அப்படி காமிச்சிச்சு அவங்களுக்கு. ஸோ நான் வந்து ரொம்ப டாமினேட்டிங் ஒரு இது மாதிரியும் பவர்ஃபுல் மாதிரியும் நான் காசு கொடுக்கறதுனால அவர் வந்து என்னமோ ஒரு இது மாதிரி அப்படிதான் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து ஈக்குவலா வந்து லெஜண்ட் கூட கம்பேர் பண்றாங்க. நீ அவங்க கூட பண்ணாங்க, உங்ககிட்ட காசு இருக்கு அவர்கிட்ட காசு இருக்கு, 2 பேர் பண்ணிக்கோங்க, ஏன் இவரை விட்டுருங்க சும்மான்னு. அதெல்லாம் கணக்கு இல்லையே. என்னன்னா அந்த படம் இப்படி இருக்கு, ஒரு சாங்கை வச்சு படத்தை எப்படி நீங்க டிசைட் பண்ணுவீங்க? மூவி போய் பாருங்க, மூவியில தெரியும். அது அப்படியே ஜஸ்ட் உல்டான்னு ஒரு வார்த்தை இருக்கு தமிழ்ல, அது அப்படிதான். இப்ப பாட்டுல பார்த்ததுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, அப்படிதான் என்னடா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அது மாதிரி. ஸோ அதுதான் அந்த ப்ரொடியூசர் வந்து நீ காசு கொடுக்குற, இப்போ வந்து அந்த ஹீரோ வந்து ஹீரோவோட எஃபெக்ட் கீழே போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க. அந்த ஹீரோ இத்தனை நாள் ஒண்ணுமே வேற பண்ணிட்டு ஒரு ஹீரோவா இல்லாம இருந்தாரு. அப்பெல்லாம் எங்க போனீங்க? ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவரை மேல கொண்டு வர பாக்குறேன், அப்ப போய் அவரை திருப்பி வந்து நடிக்காம இருந்திருக்கலான்னு. இப்ப வந்து இந்த மூவி வந்ததுக்கு அப்புறம் he'll get more opportunities. ஏன்னா அவர் திருப்பி இன்னொரு will come a really big round. ஏன்னா அவருக்கும் ஒரு தெரியும் பாசிட்டிவா இருக்காரு அதுல. ஸோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்து தனியாக ஆடுற மாதிரி இருக்கு, நீங்க தனியாக ஆடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு. ஸோ இது என்ன மாதிரி சூழலில் எடுக்கப்பட்ட பாட்டு? 3 days தான் அந்த ஷூட்டுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிது. பிகாஸ் அது வந்து அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் அவருக்கு வந்து நிறையா ஷூட்ஸ் இருந்துச்சு அவுட் சைடில். ஸோ ஹி நீட்ஸ் டு கோ. அது கூட இன்னொரு ஃபேமிலி எமர்ஜென்சி அவளுக்கு வந்துச்சு. அதனால வந்து 5 days ஷூட்காக போகணும், 5-6 days. ஆனால் 2 days தான் அவர் இருக்க முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் நான் 2 days வந்து 4 days பண்ணோம். அதனால அவர் தனியாக ஷூட் பண்ணி அவரை பேக் பண்ணிட்டு தென் we just like did it for myself, we showed it for myself. அதனால தான் அந்த சாங்ல பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தனியாக ஆடி இருப்பார், நான் தனியாக ஆடி இருப்பேன். அப்புறம் சேர்ந்து இருக்கிறப்ப கூட அதிகமான இதில் கம்மியாக, ஏன்னா அதுக்கு வந்து எனக்கு தனியாக மூமெண்ட்ஸ் கொடுக்கணும், அவர் தனியாக. அது இல்லாமல் இது வந்து இட்ஸ் நாட் ஒன்லி we two of us டான்சர்ஸ் இருக்காங்க, அவங்களும் சம்டைம்ஸ் ஏதாவது மிஸ்பிளேஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் டுக் அ லாங் டைம் பிகாஸ் ஆஃப் குரூப் டான்சர்ஸ் இருக்காங்க, நாங்களும் பண்ணனால. அதனால மினிமம் மூமெண்ட்ஸ் வச்சு சாங் முடிச்சோம். ஓகே, ராஜா சார் வந்து பாட்டு கொடுத்தாரு படத்துக்கு. ஸோ இந்த சாங் வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிடணும், ஏன்னா ராஜா சார் சாங் உள்ள வரப்ப நம்ம கரெக்டாக எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு க்ரூ மெம்பருக்கு ஒரு இதாகவே இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஸ்ரீகாந்த் சார் இல்லை, நீங்கள் 5 daysன்னு சொல்லி 3 days போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுனால ஸோ அது வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்கா? ஆமாம், இல்லை அது இருந்துச்சு. ஆனால் வந்து ஆன் டாப் ஆஃப் எவ்ரி திங் ஏதோ ஒரு விஷயம் இப்படிதான் நடக்கணும்னா அதை நம்ம சேஞ்சே பண்ண முடியாது. இல்லை, அந்த சாங் எங்களுக்கு முன்னாடி வந்துருச்சு. அந்த சாங் அவர் போட்டு கொடுத்தது இப்போ இல்லை, அது ஆல்மோஸ்ட் 10 monthsக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஒரு மூவி வந்து என்கிட்ட இல்லாமல் இன்னொருத்தட்டே இருந்ததுனால அந்த மூவி வந்து ஸ்டாப் ஃபார் அ லாங் டைம், பிரேக் டைம் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஐ டுக் ஓவர் த ப்ராஜெக்ட் நான் பண்ணேன். அதனால எனக்கு வந்து ஐ நீட் டு ரிலீஸ் த மூவி, அதை ஃபாஸ்ட்டாக பண்ணி ரிலீஸ் பண்ணணும். பிகாஸ் ஐம் நாட் இன் ஹியர் ரைட். நான் யூஎஸ்க்கும் இங்கேக்கும் மாதிரி ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கனால எங்களுக்கு எல்லாமே பெஸ்ட்டு பீப்புள் தான் இருந்தாங்க. என்னென்னா தினேஷ் மாஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து ஹி டிட்
கொரியோகிராஃபி பண்ணாரு. ஸோ அவரது நல்லா இருந்துச்சு. அப்புறம் டான்சஸும் எல்லாம் நல்லா காஸ்டியூம் பிக் பண்ணோம் எல்லாம். காஸ்டியூம்ஸ் கூட வந்து அந்த சாங்குக்கு என்ன வேணுமோ பிக் பண்ணிக்கோம். டான்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரோலிங் சப்ஜெக்டாக இருக்கிற ரீசன் வந்து மல்டிபிள் விஷயமா இருக்கலாம். ஆனால் அந்த டான்ஸ் கொரியோகிராஃபி வந்து அந்த சாங்குக்கு வந்து கரெக்ட் தான். நிறைய பேர் வந்து தே டோல்ட் அஸ் தட் இந்த சாங்குக்கு வந்து இந்த கொரியோகிராஃபி தான் கரெக்ட் அப்படின்னு. எத்தனையோ சாங் பயங்கர ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறாங்க. எங்கேயோ கண்ட்ரிக்கெலாம் போகிறாங்க. எனக்கு இந்த சாங் யூஎஸ்ஏல எடுக்க முடியும் என்னோட கண்ட்ரிலேயே. பட் ஐ டிட் இட் இன் இந்தியா. அது ரொம்ப என்ன வேணுமோ அந்த சாங்க்கு என்ன வேணுமோ பண்ணோம். இதே நான் சில சாங்ஸ்லாம் பார்த்துருக்கேன். தே ஸ்பெண்ட் லைக் 3 crores 4 crores அந்த சாங்லாம் வெளியவே கூட தெரியாது. அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது. பார்த்துட்டு போயிடுவாங்க. இது இவ்வளோ நல்லா ட்ரெண்ட் ஆயிருக்குன்னா இப்படிலாம் இருக்கிறதுனால தான் நான் இருக்கு. ஸோ அது எனக்கு நல்லதான்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு நடந்தனால தான் நான் வெளியே தெரிஞ்சேன். இல்லை இந்த மாதிரி டாக்லாம் வந்து வெளியே வரும்போது ஸ்ரீகாந்த் சார் வந்து நார்மலாக அப்படி பண்ண மாட்டாரு. இப்போ பாதிலேயே வந்து சாங் நீங்கள் 5 days பிளான் பண்ணீங்க, எனக்கு ஃபேமிலி எமர்ஜென்சின்னு சொல்லி போறாரு. இந்த மாதிரி நிறைய நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுறப்ப என்ன மாதிரி நீங்கள் எடுத்துக்குவீங்க? இல்லை அந்த விஷயம் சொன்னதே நான் தான். அவர் ஃபேமிலி எமர்ஜென்சி, எங்கள் ஃபேமிலியோட எமர்ஜென்சினா இதுனாலும் போய் தானே ஆகணும். அது நான் வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு போலையே. அந்த சாங்ல வந்து யூ ஹவ் சீன் லைக் அவங்க ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு இல்லை. ஏன்னா ரீசன் வந்து அதுலேயே எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. அந்த எமர்ஜென்சிலேயே வந்து ஹி டிட் எவ்ரி திங் அண்ட் தென் ஹி வென்ட் பேக். மூவியில் வந்து டிஃப்ரெண்ட் இது. மூவியில் வந்து ஹி பெர்ஃபார்ம் ரியலி வெல். லைக் நல்லா ஹி இஸ் அ வெரி கைண்ட் ஜோவியல் நல்ல நைஸ் பர்சன். ஸோ அவருக்கு வந்து இந்த மூவி அப்படி இந்த மூவி விட்டுட்டு போகணுன்னா அவர் முடிச்சு கொடுத்துருக்க மாட்டாரே. எப்போ விட்டுட்டு போயிருப்பாரு. அவர் தான் வந்து ஃபுல்லாக இருந்து முடிச்சிடலாம் பண்ணேன். இப்போ வந்து ஹி இஸ் நாட் கம், ஹி இஸ் ஆக்சுவலி டூயிங் இன்டர்வியூஸ் அவுட் சைட். ஸோ அது மாதிரி நிறையா பண்ணிட்டு இருக்கனால ஹி இஸ் கோஆப்ரேட்டிங், வெரி கோஆப்ரேட்டிவ். ராஜா சாரோட ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்ஷன்றப்ப நீங்க வந்து ஒரு சாங் பாடி தான் வந்து நீங்க ராஜா சார்ட்ட வந்து எனக்கு இந்த மாதிரி பாட்டு வேணும்னு சொன்னீங்க. சார் என்ன பாட்டு சொல்ல முடியுமா? இல்லை நான் 2-3 சாங் பாடினேன் அவருக்கு. ஒன்று வந்து அந்த ராசாத்தி மனசுல ராசா ஒன்று அனுப்பின ஒரு சாங்கு. அப்புறம் தெண்டல் தீண்டும் போது அது சாங் பாடினேன். அப்புறம் விடுதலையில ஃபர்ஸ்ட் விடுதலையில சாங் காட்டு வழி நெடுக காட்டு எல்லாம் பாடினேன். 3 பாட்டும் அவருக்கு பாடினேன். அவருக்கு லைக் இட். நீங்க ராஜா சார்ட்ட பாடி காட்டுறப்ப அவரோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவரு வந்து ரொம்ப ரசிச்சு கேட்டாரு. ஃபர்ஸ்ட் வந்து அந்த ராசாத்தி மனசு ராசா அது பாடினோன்னு ஹி ஃபெல்ட் ஷை. பிகாஸ் அது வந்து நான் உண்மையே சொல்றேன். பிகாஸ் 3 years நான் ஐ பீன் திங்கிங் அபவுட் ஹிம். எப்படா அவரை பார்ப்பேன், எப்போ அவர் பார்ப்பேன், ஐ பீன் திங்கிங் அபவுட் ஹிம் அ லாட். அது வந்து சாங்ல சொல்லிட்டேன். அது வந்து ஹி லைக் இட். அதுக்கப்புறம் ஹி இஸ் வெரி அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லி. இஸ் லைக் அவரோட பழைய ஸ்டோரி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட வயசு 17 years ஓல்டுலன்னு ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் இருக்கிறதெல்லாம் 2 hours பேசிட்டே இருந்தாரு நிறையா. அதுக்கப்புறம் சாங் ரெக்கார்டிங் அப்போ நிறையா நிறையா போட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. லைக் ரீரெக்கார்டிங் எல்லாம் கூட பண்ணியிருக்கோம். உங்களோட இன்ஸ்டா பேஜ்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தீங்க. நீங்க வந்து உங்களோட பிறந்தநாளுக்கு வந்து சார்ட்ட விஷஸ் வாங்குறப்ப நீங்க பேசிட்டு இருக்கீங்க, அவர் ஸ்மைலியா அப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டே தான் இருக்காரு. ஆனால் ஒரு நார்மலாக இப்போ இருக்கக்கூடியவங்க எல்லாருமே, அவங்க கூட வேலை பார்க்க எல்லாருமே வந்து ராஜா சார் பார்த்து ஐயோ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நின்றுக்குவோம் அப்படின்னு சொல்லி தான் பயந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஜாலியாக பேசுகிறீங்க, இது பண்ணுறீங்க. ஸோ அந்த கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு? அது நான் வந்து அது ஃபர்ஸ்ட் பார்க்கலையே. அவர் வந்து 1.5 years மீட் பண்ணிட்டு இருக்கோம்ல. ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் ராஜா சார் அப்படி பார்த்ததே இல்லை, அதனால தான் நாங்கள் கேட்குறோம். சாங் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கோம், ரீரெக்கார்டிங்ல ஃபுல்லாக அவர் ரொம்ப ஃப்ரெண்ட்லிங்க. அதுதான் எவ்ரி ஒன் திங்ஸ் லைக் அவர் வந்து ரொம்ப இதாக பேசுவார். அப்படி ஒன்று அப்படிலாம் கிடையாது. ஹி இஸ் அ வெரி குட் நைஸ் மேன். அது நீங்கள் பழகி பார்த்தா தான் தெரியும். யூ நீட் டு கோ அண்ட் சிட் வித் ஹிம் அண்ட் டாக். அவர் கூட இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா அப்பப்போ வந்து அவரோட ஒர்க்கில் வந்து சில இதெல்லாம் சொல்லுவார். இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படிதான் நல்லாயிருக்கும். என்கிட்டயே சொல்லியிருக்காரு. நான் வந்து இப்படி சொன்னேன் அப்படின்னு இல்லை. சில சேனல்லே ட்ரிம் பண்ண சொன்னார் ரீரெக்கார்டிங்கில். நான் வந்து இல்லை எங்கள் டேரக்டர் ட்ரிம் பண்ண வேணாம்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு. நான் தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸு, நான் பார்த்து தானே எல்லாரும் பார்ப்பாங்க, அதனால ட்ரிம் பண்ணி உனக்கு நல்லா இருக்கும்னு அப்புறம் ட்ரிம் பண்ணி கொடுத்தோம். அவருக்கு வந்து ஹி ஃபெல்ட் பாசிட்டிவ் வைப்ஸ் வித் மீ. அதனால வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஜாலியாக எடுத்துக்குவார். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாலாம் இது பண்ண மாட்டார். ஒரு ஹார்ஷாக பேச அதெல்லாம் பண்ணவே மாட்டார். எங்ககிட்ட நல்லா தான் பேசுவார், இது பண்ணுவார். அதனால எனக்கு ஐ திங்க் ஐ எம் அ பிளெஸ்ட் பர்சன் டு ஹேவ் இஸ் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அவர்கிட்ட கிடைக்கிறது. ஐ எம் பிளெஸ்ட். இன்னொரு ஃபோட்டோ வந்து வைரல் ஆச்சு, ரஜினி சார் ராஜா சார் பக்கத்தில் நீங்கள் நின்ன ஃபோட்டோ. ஸோ அந்த மெமரி சொல்ல முடியுமா? ஃபோட்டோ என்கவுண்டர் தான் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த
ஏன்னா நாங்க மீட் பண்ணது ஒரு சாதாரண இதுதான், எல்லாரும் மீட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி விஷயம் தான். பட் போட்டோ எடுக்கிறது வந்து நான் ஐ ஃபெல்ட் எக்ஸைட்டட். ஏன்னா அது வந்து நாங்க போட்டோ எடுக்கணும்னு திங்க் பண்ணதுக்கு அப்புறம் அவர் ரஜினி சார் வந்து சொன்னாரு செல்ஃபி எடுக்கலான்னாரு. நான் செல்ஃபினா உங்களுக்கு தெரியும், அவரு போனை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்றாரு, நான் போன் வச்சு செல்ஃபி எடுக்கிறேன்னு. ஒரு செல்ஃபினா எப்படி எடுப்போம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் எடுப்போம். பிக்கெஸ்ட் ஆர்டிஸ்ட், அது ரொம்ப ஃபேமஸ் கூட சொல்லக்கூடாது, இஸ் சூப்பர் ஸ்டார் இல்லை, எல்லாத்துக்கும் வேர்ல்ட், தி என்டையர் வேர்ல்ட் லவ்ஸ் ஹிம். அந்த மாதிரி ஒருத்தர் வந்து அப்படி வந்து எல்லாம் எடுக்கிறோன்னு சொன்னாலும் எனக்கு வந்து சார் நான் செல்ஃபி வேண்டாம், நம்ம பிக்சராக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் சாரோட ஒரு இவர் இருக்காரு மேனேஜர், அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அப்போ ஓகே செல்ஃபி வேண்டான்னு ஒரு ஃபோட்டோ அவர் வாங்கிட்டு எடுக்க பார்த்தாரு. அப்புறம் நானும் ஆக்சுவலாக ரஜினி சார் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேரும் நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டோம். ராஜேஷ் சார் கூட ரெக்கார்டிங்லாம் நிறைய, அதெல்லாம் நீ போஸ்ட் பண்ணல, எல்லாம் ஒரு இது மாதிரி வச்சிருக்கேன் எப்பயாவது பண்ணலான்னு. ஸோ அதனால அவர் எடுக்கல. அப்புறம் பட் என்னென்னா நாங்கள் அது வரைக்கும் பேசிட்டு இருந்தோம்ல, ராஜேஷ் சார் வந்து நான் இவர் கூட எடுக்கிறேன்னு சொன்னோன்னா அவர் பார்த்துட்டே இருந்தார், என்னடா இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசிட்டு இருந்தோம், அப்புறம் ஒரு மாதிரி பாப்பாங்கல்ல, நம்மளை கழட்டி விட்டுட்டு எடுக்கிறாங்களே அப்படின்னு. அது ஐ சா இன் ஹிஸ் ஐஸ், ஒரு மாதிரி பார்த்தது எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால சார் நீங்களும் வாங்க உள்ள அப்படின்னா அவரும் உள்ள வந்துட்டாரு. ஹாப்பி, இஸ் வெரி ஹாப்பி. அப்படிதான் எடுத்தோம். அப்போ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் யாரு நடுவில் நிக்கிறது, யாரு இது நிற்கிறது. பிகாஸ் அவர் வந்து ராஜா சார் வந்து என்னன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு பாக்குறாரு ரஜினி சாருக்கு. பிகாஸ் ஹீஸ் அவரே இது இல்லை, அதனால வந்து கொடுக்கணும்னு நான் வந்து இவர் என்ன சொல்றாரு, இல்லை அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு. சரி இந்த பொண்ணு நடுவில் நின்றுக்கிட்டோம், நம்ம 2 பேரும் சைட்ல நின்றுக்கலாம். ஸோ அப்போ யாரு அவங்க 2 பேரும் ஈக்குவல் மாதிரி நினச்சிக்கிறார், அப்படி நினச்சிக்கிட்டாரு அவருன்னு நினைக்கிறேன் நான். அப்புறம் வந்து சரிண்ணே இல்லை நீ நடுவுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போயிட்டே இருக்கு. எனக்கும் அந்த ஃபோன் கொடுத்தேன்ல, அவரும் பார்த்துட்டு என்னடா அப்படின்னு, அவர் கூடவே இருக்கிறவரு, ராஜா சார் கூடவே இருக்கிறது, என்ன இப்படி நடக்குது அப்படின்னு. எனக்கு வந்து ஐ ஃபெல்ட் ரியலி ஷை அண்ட் இது, ஏன்னா நம்மளுக்கு முன்னாடி இப்படி சண்டை போடுறாங்க, இவ்வளவு பெரிய ஆளுங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு. அது எக்ஸைட்மெண்ட்டா என்ன சொல்றதே எனக்கே தெரியல. அப்புறம் வந்து அவங்க 2 பேரும் இன்னும் ரொம்ப இதா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே டிசைட் பண்ணிட்டு சரி நம்ம எப்படியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு போட்டோ வந்து அப்புறம் நாங்க அந்த சும்மா அப்படி இப்படின்னு எடுத்ததுதான் வந்தது. அவர் இப்படி நின்றுப்பாரு, நாங்க 2 பேரும் அப்படியே நின்றுருக்கோம்ல, அது மாதிரி. தினசரி படம் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஆரம்பிக்கிறப்ப வந்து ஒரு ஃபீமேல் ஓரியன்டா தான் ஆரம்பிக்கணும், ஃபீமேல் ஓரியன்டான ஸ்கிரிப்டா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீகாந்த் சார் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு ஸ்கோப் கொடுக்கக்கூடிய படமா மாறுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, எதனால அப்படின்னு? ஃபர்ஸ்ட் அவர் அக்செப்ட் பண்ணதே ஃபீமேல் பேஸ்ட் தான், ஒத்துக்கு தான் அக்செப்ட் பண்ணாரு. ஏன்னா நான் வந்து எனக்கு அப்படிதான் 2-3 டிரெக்டர்ஸ் வந்து read the script to me and I speak the one that I liked it. ஏன்னா எனக்கு வந்து என்னோட இது ஃபர்ஸ்ட் மூவி பண்ணிட்டேன், அது செகண்ட் மூவி வந்து ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா. பிகாஸ் I'm already கிக் பாக்ஸிங் பர்சன், அரபிக் கிக் பாக்ஸிங் அதெல்லாம் பண்ணுவேன். நான் அது சரி எனக்கு அப்படி ஒரு இது பண்ணணும்னு ஆசை இருக்கு. அதனால வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொன்னு ஒத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபேமிலி, செகண்ட் ஆஃப் வந்து ஆக்ஷன் த்ரில்லர், அது வந்து பண்ணணும். பட் அது எந்தன்னா அந்த ஸ்டோரி வந்து ஒர்க் அவுட் ஆகல. பிகாஸ் இட்ஸ் நாங்க எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்தோம், ஃபேமிலி ட்ராமா எடுத்த வரைக்கும். ஏன்னா அப்பவே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து MS பாஸ்கர் இருக்காங்க, மீரா கிருஷ்ணன் இருக்காங்க, வினோத்னி, சாம்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு 30-45 மினிட்ஸ்க்கு எடுத்திருக்கோம். ஸோ அது போட்டு பார்த்தப்போ we felt very good. இதை அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம் ஃபேமிலி ட்ராமாவா. ஏன்னா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா சைக்கோ, அது கில்லிங் அப்படிலாம் காமிச்சா ஒரு மாதிரி மெஸ்டப் ஆயிடும், என்னடா படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு டீமா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி ஓகே மாத்துன்னு சொல்லிட்டு அது 1 மந்த் கதையை மாற்றி அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் எழுதி இப்போ வந்து ஃபுல் ஃபேமிலி ட்ராமா, காமெடிலாம் சேர்த்து ஃபேமிலி ட்ராமா பண்ணிட்டோம். நீங்கள் படம் முடிச்சுட்டு ப்ரெஸ் மீட்டை சந்திச்சிங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி 2 மந்த்ஸ்லேயே வந்து முடிக்க வேண்டிய படம் வந்து 20 மந்த்ஸ் கிட்ட ஆகுது அப்படின்னு. ஸோ எதனால? அது ரீசன் வந்து நான் சொன்னேன், நான் இந்த ஃபர்ஸ்ட் மூவி வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணேன், அது வந்து அப்படி ரீட் பண்ணேன். செகண்ட் மூவி வந்து எனக்கு இங்கே அதிகமாக இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒருத்தவங்க கிட்ட இது கொடுத்துருந்தேன், மணி கொடுத்து நீங்கள்லாம் யூ ஜஸ்ட் டேக் கேர், நான் வந்து பண்ணிக்கிறேன், வந்து நடுவில் வந்து பார்த்துக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன் அது அப்படின்னு. இங்கே இருக்கணும் அதனால பண்ண முடியாதுல்ல அப்படின்ட்டு. பட் அவர் வந்து நான் யார்கிட்ட கொடுத்தனோ அவங்க இது பண்ணிட்டாங்க, எவ்வளோ எடுக்க முடியுமோ எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து he cannot further move. அது வந்து எவ்வளோ காசு ஸ்பெண்ட் ஆச்சு எதுவுமே எனக்கு தெரியல, ஏன்னா காசு ஃபைனான்ஸ் பண்ணதோட சரி பண்ண. அதனால வந்து தென் பார்க்குறப்போ he is not able to move. அவரும் ஃபைனான்ஸ் பண்ணி பண்ணுறேன்னாரு, அதனால அவரால் முடியல. அது சரி வராதுன்னு சொல்லிட்டு நான் took over the project, நானே பண்ணிக்கிறேன் என்னோட ப்ரொஃபஷன்லன்னு சொல்லிட்டு நான் took over ப்ராஜெக்ட். அதனால அவருக்கு நான் கொஞ்சம் டைம் கொடுத்தேன், சரி ஏதாவது பண்ண முடியுமா அவரால். ஒரு almost I gave 8 months for him to get finance. அவரால் முடியல.
அப்போது நான் என்ன பண்ணுறது, அந்த படம் பாதியில் நிற்குது. ஸோ அதான் டேக் ஓவர் பண்ணி நான் முடிச்சிட்டேன் ஃபுல்லாக. நீ யார்ட்டையும் நான் கொடுக்க மாட்டேன், நானே பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ஷூட் போனேன்னா என்னைக்கு ஷூட் போகிறோமோ அன்றைக்கே நான் ரிலீஸ் டேட் சொல்லிடுவேன். அப்படி தான் நான் மூவிஸ் இனிமேல் பண்ணுவேன். அதுலேருந்து ஒரு நாள் கூட இதாகாது. இப்போ கூட எனக்கு தியேட்டர்ஸ் வந்து ஒரு அவங்க விடாமுயற்சி வந்தனால தியேட்டர்ஸ் கிடைக்காதுன்னு முன்னாடி சொன்னாங்க. கிடைக்காது, எல்லாரும் அவங்க புக் பண்ணிடுவாங்க. ஏன்னா 7th வந்தது, அவரது 6th, நம்மளது 14th. நான் சொன்னேன் எனக்கு 14th தான் வேணும். எர்த்குவேக்கே வந்தாலும் தேட்டர் வேணும் எனக்கு. எர்த்குவேக் யாரும் தேட்டருக்கே போனீங்கனாலும் ஐ எம் ரிலீசிங் ஆன் 14th. ஏன்னா நான் 14th சொல்லிட்டேன், அன்னைக்கு தான் நான் ரிலீஸ் பண்ணுவேன், அதுலேருந்து மாறவே மாட்டேன்ட்டு. அவங்க தேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்களே, அவங்க 4-5 பேர் வந்தாங்க. அவங்க சொன்னாங்கன்னா இவ்வளோ அடமெண்ட்டாக இருக்குன்னா நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி விடாமுயற்சியோட ரிசல்ட் உங்களுக்கு தெரியும்ல, அதனால தேட்டர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்மளுக்கு அவுட் சைட்லேருந்து தெரியணும்ல. இப்போ அதை எப்படி தெரிஞ்சிருக்குன்னா, எங்களுக்கு நேற்று தியேட்டர்ஸ் புக்கிங் அப்போ தெரிஞ்சிச்சு. எங்கள் தியேட்டர்ஸில் எங்கள் மூவி தான் நம்பர் 1ல் இருக்குது இப்போ. அவுட் ஆஃப் 10 மூவிஸ் ரிலீசிங் ஆன் 14th. செகண்டில் வந்து கேப்டன் அமெரிக்கா இருக்குது, அதுக்கு நிறைய தியேட்டர்ஸ் இருக்குது. இப்போ எங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ ஐ திங்க் வி ஆல்ரெடி வின்னிங், வி ஸ்டார்டட் வின்னிங் நவ். ஏன்னா ஸ்டேட்டஸ் இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாலே, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வந்து எந்த மூவி ரிவ்யூஸ் நல்லா இருக்குன்னு முன்னாடியே தெரிஞ்சிச்சுனாலே, அது தியேட்டர்ஸ் அவங்க ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே ஆல்மோஸ்ட் வின்னிங் தான். ஏன்னா அப்போ வந்து ஆடியன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. ஆஸ் அ ப்ரொடியூசராக பார்க்குறப்ப நான் ஒரு நல்ல ஹீரோயின், ஒரு மார்க்கெட் உள்ள ஒருத்தவங்க இருக்காங்க, ஸோ அவங்கள போட்டேன்னா எனக்கு படம் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே போகும் அப்படின்னு நினைப்பாங்க சில பேர். ஸோ நானே உள்ளே வரேன் அப்படின்னு ஒரு கால் வருது. ஸோ இதை நீங்கள் எப்படி எடுக்கிறீங்க? என்னோட ப்ரொடக்ஷனில் நான் தான் லீட் பண்ணுவேன், ஃபீமேல் லீட். அது ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அது ஃபார் ஷூர். அவுட் சைடு ஒரு ஹீரோயினை கொண்டு வந்தேன்னா அந்த ஹீரோயினுக்குன்னு ஒரு பின்னாடி இமேஜ் இருக்கும், அவங்க கிளாமராக நடிச்சிருப்பாங்க, அது பண்ணியிருப்பாங்க. அது நான் இங்கே கொண்டு வந்தாகணும் இந்த என்னோட மூவிலையும். ஸோ என்னோட ஸ்டாண்டர்ட்ஸ் நான் வச்சிருக்கேன், அந்த ஸ்டாண்டர்ட் கிளாஷ் ஆகும். ஸோ நானே பண்ணேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். இப்போ நீங்கள் பேஸ்ட் ஆன் யூஎஸ்ல, ஸோ அங்கேருந்து இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து சினிமாவை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டம் இருக்குல்ல, அது எங்கே கிரியேட் ஆச்சு? when there's a will there's a way ன்னு சொல்லுவாங்க. உன்னோட ஆசை வந்துச்சு, டிசைர் இருந்துச்சுன்னா the universe will open the doors for you. அதான் எனக்கு பண்ணுச்சு, universe will open the doors for me. என்னன்னா எனக்கு ஆசை வந்து பாடணும், தமிழ் சினிமாவில் ஒரு பாட்டு பாடணும். அதான் நான் பாடிட்டேன், என்னோட ஃபர்ஸ்ட் மூவியில் ஒரு பாட்டு பாடிட்டேன், அது எல்லாத்துலேயும் இருக்கும், உங்களுக்கு பார்த்து தெரியும். ஒரு பாட்டு பாடணும், அது என்ன பண்ணலாம், பிகாஸ் ஐம் நாட் தமிழ் ப்ரொஃபஷனல் சிங்கர். நான் தமிழ் இங்கிலீஷில் நல்லா பாடுவேன், ஸ்பானிஷில் பாடுவேன். தமிழில் வந்து எனக்கு எப்படி பாடணும், ஏது பாடணும் எனக்கு தெரியாது. தமிழில் நான் கற்றுக்கல, சும்மா இதாக தான் கற்றுக்கிட்டேன். ஆனால் எனக்கு பாடணும்னு ஆசை. நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தெரியுது, ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் தான் இங்கே சான்ஸ் கிடைக்கும், நம்மளுக்கு கிடைக்காது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் வந்து ஓகே லெட்ஸ் டூ எ மூவி. மூவி ப்ரொடியூஸ் பண்ணலாம். ப்ரொடியூஸ் பண்ணால் மியூசிக் டைரக்டர் சொல்லி என்னோட வாய்ஸ்க்கு என்ன வருதோ பாட வை, அவ்வளோதான். என்ன இதுவே முடியாதுன்னு இருக்க வேர்ல்டில், நத்திங் இஸ் இம்பாசிபிள் இன் திஸ் வேர்ல்டு, பாட வைங்கன்னா அதுக்காக தான் அந்த டிசைனில் தான் ப்ரொடக்ஷன் ஆரம்பித்தேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனில் வந்து நிறைய கற்றுக்கிட்டனால சரி செகண்ட் ப்ரொடக்ஷன் போகலான்னு இப்போ அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. இனி ஃபுல்லாக போகும். ஒரு பாட்டு பாடணுங்கிறதுக்காக ஒரு படம் எடுத்தவன் நான் தான். நீங்கள் பாட்டு பாடணுங்கிறதுக்காக ஒரு படம் எடுத்தீங்க. சில பேர் இப்போ நிறைய ஆல்பம் சாங் வந்து ரிலீஸ் ஆகி பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஏன் ஒரு படம் எடுக்கணும், ஒரு ஆல்பமே எடுக்கலாம்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஆல்பமாக நான் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு நினச்சேன். ஏன்னா நாங்கள் வந்து மியூசிக் ஆல்பம் பாப் பண்ணியிருக்கேன் லோக்கலில். அங்கே லோக்கலில் அப்புறம் இந்த லோக்கல் கவுண்டி இதெல்லாம் போய் பாடுவோம், நாங்கள் பேண்டில் போய் பாடுவோம். இங்கே ஏன் பண்ணலைன்னா, அப்படி இங்கே நான் வந்து கேட்டப்போ மியூசிக்கை சோனி திங்க்லாம் இருக்காங்களா, அவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ வந்து நான் கேட்டப்போ 2-3 இயர்ஸ்க்கு முன்னாடி, they said we are not doing the albums now, மூவிஸ் தான் நாங்கள் பண்ணுறோம், ஆல்பம்ஸ்லாம் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க எப்படின்னா அப்பப்போ மாற்றிக்குவாங்க அவங்கள்ட்ட. இப்போ வந்து ஆல்பம்ஸ் பண்ணுறாங்க, இப்போது திருப்பி நெக்ஸ்ட் இயர் பார்த்தா இல்லை நாங்கள் ஆல்பம்ஸ் பண்ணல மியூசிக். நான் வந்தப்போ இங்கே வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்போ நாங்கள் ஆல்பம்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டோன்னு. எனக்கு அதனால தான் சரி மூவி பண்ணிடலான்னு மூவிக்கு போயிட்டேன். அப்படி தான் ஆரம்பிச்சது. நான் ஆல்பமும் பண்ணுவேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் நடுவில் ஆல்பமும் பண்ணுவேன். ஆல்பம் வந்து நடுவில் ரீச் ஆகும்ல. ஸோ ஐம் பிளானிங் ஆல்பம் ஆல்சோ. புதுசாக நம்ம சினிமாக்குள்ளே வரோம், நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸோ யூஎஸ்லேருந்து வந்தனால இங்கே சினிமாவில் இல்லை பொதுவாக இங்கே தமிழ்நாட்டில் ஏதாச்சும் ஸ்கேம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறையா. என்னங்க நிறையவா? நிறைய ஜென்ரலாகவே இங்கே வந்து நான் நாட் சேயிங் பேட் அபவுட் இந்தியா, பட் தி திங் இஸ் எங்களுக்கு வந்து யூஎஸ் பார்ன் பர்சனுக்கு வந்து இட்ஸ் ஹார்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் லைக் மணி ஸ்கேமிங் இன் இந்தியா. அங்கே வந்து ஸ்கேமில் அப்படின்னா டாப் லெவலில் தான் நடக்கும். கவர்மெண்ட்ஸ் அது மாதிரி அந்த வந்து அது சரி பண்ணிக்குவாங்க. பப்ளிக் சிட்டிசன்ஸில் ஸ்கேமே இருக்காது. ஏன்னா அங்கே ஸ்கேம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா எவ்ரி ஒன் ஹஸ் காட் மணி. அப்படின்னா எவ்ரி ஒன் ஹஸ் காட் மணி நான் எப்படி நான் சொல்ல வரேன்னா, யாருமே வந்து எதுக்குமே கஷ்டப்பட மாட்டாங்க. ஒரு
ரோட்ல வந்து ஒரு பெக்கர்னு சொல்லுவாங்க இங்க, அங்க பெக்கர் ஹோம்லெஸ். அவங்கள பார்த்தீங்கன்னா கூட நீங்க இஃப் யூ ட்ரை டு கிவ் மணி டு ஹிம், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு எது காசு கொடுக்குறேன்னு. அவங்க வந்து இட்ஸ் அ சாய்ஸ் ஃபார் தெம். நான் எனக்கு ரோட்ல ரூம் அரேஞ்ச் பண்ணா எனக்கு ஷெல்டர் வேண்டாம். பிகாஸ் கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஷெல்டர், கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஃபுட், கவர்மெண்ட் இஸ் கிவிங் மணி. உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் அப்புறம் அந்த பர்சன் ரோட்ல ஹோம்லெஸ் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஆகி ரோட்ல இருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டல் வில் டேக் ஹிம் அண்ட் தென் எல்லாம் கியூர் பண்ணி திருப்பி ரோட்ல கொண்டு போய் விட்டுருவாங்க. காசு கேட்க மாட்டாங்க. எல்லாமே ஃப்ரீயா இருக்கப்போ why you want to scam? அங்கதான் ஸ்கேம் இருக்க. சின்ன சின்ன இந்த திருடுவாங்கல்ல, அது எல்லா இடத்துலயும் இருக்கும், ரைட்? சம் பீப்புள் டூ இட். அதனால பட் இங்க வந்து பிளான் பண்ணி ஸ்கேம் பண்றது இங்க அதிகம். டிஃப்ரெண்ட் வே ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்கேமிங். இப்படி இல்லாம கூட பண்ணுவாங்களான்னு யோசிக்கிறோம் நம்ம. அது கூட பண்றாங்க இங்க. அது எஸ்பெஷலி மூவி இண்டஸ்ட்ரியில வந்து நிறைய இருக்கு. மூவி இண்டஸ்ட்ரியில ஏன் நிறைய இருக்குன்னா இட்ஸ் மணி இது நிறைய இது இருக்கு. ஆமா, நிறைய வந்து இது போயிட்டு இருக்குங்க சரௌண்டிங்ஸ்ல. அதனால வந்து எஸ்பெஷலி சின்ஸ் ஐ எம் அமெரிக்கன், எனக்கு வந்து எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து என்ன மணி ட்ரீ இருக்கு, நிறைய காசு வச்சிருக்கோம், டாலர்ஸா கொட்டுது, அதனால நிறைய ஸ்பெண்ட் பண்ண எனக்கு நிறைய சொல்லுவாங்க. நிறைய இவ்வளோ நீ அவங்களுக்கு கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு வந்து 1 டைம் சொல்றாங்க, எனக்கு 2 டபுள் டைம் சொல்லுவாங்க மணி இது நீ பே பண்ணணும். செகண்ட் வந்து மணி ஸ்கேமிங் சொல்றப்போ வந்து உனக்கு சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறேன்னு வாங்கிட்டு அதுல வந்து பாதி காசு அவங்க வச்சுக்கிட்டு மீதி இல்லாத பண்ணுவாங்க. அது மாதிரிதான் எனக்கு ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஆயிருக்கு, செகண்ட் ப்ராஜெக்ட்ல ஆயிருக்கு. அதெல்லாம் எது பண்ணி தான் நான் இந்த ப்ராஜெக்ட் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு, இவ்வளவு பேர் ட்ரோல் பண்றாங்களே, இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன்னு? எனக்கு காசெல்லாம் போய் அதுக்கப்புறம் நானே திருப்பி காசு கொண்டு வந்து ஏன் முடிக்கணும், பாதியில இந்த படம் வெளியில வரணும், படம் முடிக்கணும், பாதியில நிக்குது, அப்படிதான் நல்லா பண்றோம். ஸோ அது வந்து அந்த ஸ்கேம் நிறைய இருக்கு இங்க. ஆக்சுவலா சொல்லணும்னா நான் வந்து ஒரு அமெரிக்கன் இங்க வந்து பண்றதுன்னு இல்லாம இந்தியன்ஸ் நிறைய பேர் இங்க இருக்கிற சினிமால இவங்களுக்குள்ள இருக்கவங்களே நிறைய பேர் பண்ணிருக்காங்க. நான் வந்து ஒரு விமன், பட் ஸ்டில் லாட் ஆஃப் மென் காட் சீட்டட் ஆன் மணி. எத்தனை ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் நிறைய இருக்கு. அதாவது காசை வாங்கிட்டு பண்றதுங்க இது, அது ஃபைனான்ஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு பண்றது அது ஒண்ணு. செகண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ண டிரெக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு சரியா ஸ்டஃப் இல்லைன்னா நிறைய நம்ம செலவு எடுத்து விட்டுருவாங்க. அது இருக்கவே இருக்காது. கடைசியில் எல்லாம் பண்ணிட்டு எடிட்டர் பார்த்தா அது தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. அப்போ ஒரு நாள் ஷூட் போனோம்னா 6 lakhs ஆகும் 1 day ஷூட். ஏன்னா எல்லாமே யூனிட் இப்போ எல்லாமே இதெல்லாம் அதிகம். டபுள் கார்ட் ஷீட்டு, அப்புறம் பேமெண்ட்லாம் இப்போ அதிகம் யூனிட்ல இருக்கவங்களுக்குலாம். ஸோ அதெல்லாம் அவ்வளோ ஆறப்போ அதெல்லாம் பே பண்ணி இது பண்ணி அதெல்லாம் பார்த்தா எல்லாம் ஷூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சீன் வேண்டாம் இந்த சீன் வேண்டாம் கட் பண்ணா அப்போ எதுக்கு பண்ணணும்? கரெக்டாக எல்லாம் பண்ணிட்டு தானே போகணும். ஸோ அதான் நெக்ஸ்ட் மூவிஸ்லாம் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஹாலிவுட் மூவிஸ்லாம் எப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பக்காவாக இருக்கும். ஸோ தே டூ எவ்ரிதிங் 3 years எடுத்துக்குவாங்க. ஆனால் ஃபுல்லாக ஒன்ஸ் தே கோ ஃபார் ஷூட் பேக்கே போக மாட்டாங்க. தே டூ கோ பேக். அந்த மாதிரி தான் நான் இங்கே கொண்டு வர போறேன். என்னோட ப்ரொடக்ஷன் வந்து இந்த ப்ரொடக்ஷனை என்ன பண்றாங்கன்னு ஊரே பேசணும், இப்படிதான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. அதுதான் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ படம் வந்து வெற்றி அடைய தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகும் நம்பிக்கை இருக்கு. அது இப்போவே எங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. வெரி வெரி மச் தேங்க்யூ.